வாழ்க்கையில நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா, நம்ம தான். நம்மளுடைய எண்ண உணர்வுகள் தான். அததான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குங்க. எப்படின்னா, அந்த எண்ணம் தான் ஒரு ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா புரியும். ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நம்ம கேஒய்சி சப்மிட் பண்ணுவோம். பான் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோ. அதே மாரி நம்ம இந்த உலகத்துல வரும்போது கேஒய்சி சப்மிட் பண்ணி தான் வந்திருக்கோம். ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? அந்த கேஒய்சி வேற ஒண்ணும் இல்லங்க. நம்மள பத்திய ஒரு அடையாளம். நம்மள பத்திய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல என்ன இருக்குன்னா, அம்மா சைட்ல ஒரு 7 ஜெனரேஷன், அப்பா சைட்ல ஒரு 7 ஜெனரேஷன். கிட்டத்தட்ட 14 ஜெனரேஷனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த ஜெனடிக்ல தான் வந்து கோடிங் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய செல்ல வந்து மெமரியா வந்திருக்கு. ஒவ்வொருத்தருடையும் தன்னுடைய பிறப்பிலிருந்து இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அது எல்லாமே சேர்ந்து அதுவும் தான் அந்த செல்லுல மெமரியா இருக்கு. அப்போ நம்மளுடைய செல்லுல என்னலாம் மெமரியா இருக்கு அப்படின்னா, பாஸ்ட் அதாவது ஜெனரேஷன் இன்ஃபர்மேஷன், ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏல இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏற்படுற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. அப்போ பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 டேட்டா பேஸும் அங்க எமோஷனல் டேட்டா பேஸா ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ அந்த எமோஷனல் டேட்டா பேஸ்ல வந்து நெகட்டிவ் வந்தா நெகட்டிவ் தான் நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியுது. பாசிட்டிவ் வந்தா பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ண முடியுது. நெறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போறதுக்கு என்ன காரணம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ ஃபினான்ஸ். அடிக்கடி நமக்கு பணத்தில தான் பிரச்சனை வருது. என்னதான் பணம் சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குது. அதிகமா சம்பாரிச்சாலும் அதிகமா செலவாயிடுது. அது எதனால இந்த மாரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே அச்சீவ் பண்ண முடியாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி. சரி நம்ம தாட்ட கூட மாத்துறோம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இருந்தாலும் என்னதான் பண்ணாலும், ட்ரெய்னிங் எடுத்தாலும், பட் நம்மளால சரியா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே அச்சீவ் பண்ண முடியாம போறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள், அவங்களுடைய டேட்டா, நம்ம டேட்டா, எல்லா டேட்டாவும் பணத்த பத்திய நெகட்டிவான ஒரு டேட்டா இருந்ததுன்னா, பணத்த எப்படி நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும்? அப்ப எப்படி அத கண்டுபிடிக்கிறது? அத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தான் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல அதான் வந்து எமோஷனல் டேட்டா ஸ்டோர் ஆகுது. இந்த எமோஷனல் டேட்டா வந்து பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். அப்ப எப்படி எமோஷனல் டேட்டாவ நம்ம எப்படி பார்க்கறது கண்ணால? உதாரணத்துக்கு ஒரு பென் டிரைவ்ல டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ நம்மளால கண்ணால பார்க்க முடியுமான்னா முடியாது. ஆனா அத அந்த டேட்டாவ எப்படி நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியும்? அத ஒரு கம்ப்யூட்டர்லயோ, மொபைல்லயோ கனெக்ட் பண்ணும்போது நம்ம டேட்டாவ பார்க்கலாம். அதே மாரி நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல என்ன டேட்டா இருக்கோ, அத நம்ம வந்து என்ன கோடிங்க நம்ம எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே அதுதான் அங்க தான் கோடிங்ல இருக்கு. அந்த கோடிங்க நம்ம எப்படி டீகோட் பண்றதுன்னா, அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு. இது வந்து குவாண்டம் சென்சார், இந்த குவாண்டம் டிவைஸ். இந்த டிவைஸ் மூலமா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற அந்த டேட்டாபேஸ், அதுவும் நெகட்டிவா இருக்கிற டேட்டாபேஸ அனலைஸ் பண்ணி பேலன்ஸ்டு எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்சி தான் இருக்கு. ஏன்னா, அந்த உலகத்தில எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். இந்த டிவைஸும் ஃப்ரீக்வன்சி தான். நான் ஃப்ரீக்வன்சி தான். நான் பேசுறது ஃப்ரீக்வன்சி தான். இந்த டேபிளும் ஃப்ரீக்வன்சி தான். எல்லாமே எதனால ஆக்கப்பட்டது? எல்லாமே ஆட்டம். ஆட்டம் தான் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னனாக்க எனர்ஜியோட மெஷர்மென்ட் தான் ஃப்ரீக்வன்சி. எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜி தான் எல்லாமே. அப்போ உங்கள நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சிய இந்த டிவைஸ் குவாண்டம் சென்சார் மூலமா அனலைஸ் பண்ணி, பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சிய அப்டேட் பண்ணும்போது, கிட்டத்தட்ட நெகட்டிவ் எமோஷன வந்து டெலீட் பண்ணிட்டு, பாசிட்டிவ் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது, பாசிட்டிவான உணர்வு தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஃப்ரீக்வன்சிய தான் நம்ம மாத்துறோம். அதாவது நம்மளுடைய மெமரியில, செல் மெமரியில அதாவது ஃபோர் ஃபாதர்ஸ்லேருந்து இதுவரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண மெமரியில இருக்கிற நெகட்டிவ் டேட்டாவ டெலீட் பண்றோம். டெலீட் பண்ணி அத ஆர்கனைஸ் பண்ணும்போது, நமக்கு எல்லாமே நமக்கு என்ன நினைக்கிறோமோ, அதெல்லாம் நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அது டெக்னாலஜி பயன்படும். இந்த டெக்னாலஜி நான் வந்து பயன்படுத்தின்னு இருக்கேன். நான் வந்து ஏற்கனவே ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட்டு. அதுவும் இல்லாம ரீசென்ட்டா இந்த டிவைஸ் மூலமா நெறைய பேருக்கு நான் வந்து அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட அனலைஸ் பண்ணி, அவங்களுடைய எமோஷனல் டேட்டாபேஸ்ல இருக்கிற நெகட்டிவ எப்படி அது அத போக்குறதுக்கு உண்டான பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சிய சென்ட் பண்ணி, அது மூலமா அவங்கள அச்சீவ் பண்ண வச்சிருக்கேன். நீங்களும் வாங்க. எங்களுடைய ஆஃபீஸு சென்னையில. எங்களுடைய ஸ்கேன் சென்டர் சென்னையில தான் இருக்கு. அண்ணா சாலையில. கீழ நம்பர் இருக்கு. நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு 1 1/2 மணி நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுல இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி இம்பேலன்ஸ்டுனா நெகட்டிவ் தாட்ஸ் என்னென்னலாம் இருக்கு.
நெகட்டிவ் தாட்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அது உங்கள் சர்வைவலோ, சந்தோஷமோ, தன்னம்பிக்கையோ, இல்லை உங்களுடைய லவ், கம்பேஷனோ, இல்லை லீடர்ஷிப்போ, கம்யூனிகேஷன் எபிலிட்டியோ, கிளாரிட்டி ஆஃப் தாட்டோ, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், இது எல்லா ஏரியாவிலையும் பண விஷயத்துலையோ, இல்லை ஹெல்த்தியோ, இல்லை ரிலேஷன்ஷிப்லையோ, இந்த எல்லா விஷயத்திலும் இருக்கிற நெகட்டிவான உணர்வுகள் என்ன அப்படின்ற அந்த ஃப்ரீக்குவன்சியை டீகோட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலே வரும். அதை உங்களுக்கு ரீட் பண்ணி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு பேலன்ஸ்டு ஃப்ரீக்குவன்சியை உங்களுக்கு ஹீலிங் மூலமாக அனுப்பும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியை ஹார்மனைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களால் வந்து ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாங்க. வாங்க. நன்றி.